இந்த வரலாற்று அரங்கத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தோழர் திராவிடர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் இன்பக்கனி அவர்களே, இங்கு அனைவரையும் வரவேற்று அமைந்திருக்கக்கூடிய அன்பு தோழர் மணியம்மை அவர்களே, தொடக்க உரை நிகழ்த்தியிருக்கிற அருமையான தோழர் தகடூர் தமிழ்ச்செல்வி அவர்களே, இங்கு இணைப்புரை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர் செல்வி அவர்களே, இங்கு எனக்கு முன்னால் உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய என் அன்புக்கும் தோழமைக்கும் உரியவர் பேராசிரியர் அரங்கமல்லிகா அவர்களே, எனக்கு பின்னால் இங்கு உரை நிகழ்த்த இருக்கக்கூடிய அன்பு தோழர் திராவிடர் கழகத்தின் பிரச்சார செயலாளர் அருள்மொழி அவர்களே, இந்த விழாவின் நாயகராக, நம்முடைய தலைவராக, தமிழர் தலைவராக இன்று தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத தலைமை இடத்தை பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய தகைசால் தமிழர், மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய ஆசிரியர் ஐயா அவர்களே, இங்கு கூடியிருக்கக்கூடிய எண்ணற்ற தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஐயா அவர்களுடைய 90 ஆண்டு முடிந்து 91ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழாவிலே அவரை வாழ்த்துகின்ற ஒரு வாய்ப்பு எங்களை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளவு சாதாரணமான ஒன்று அல்ல, மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. நான் மலரிலே கூட என்னுடைய உணர்வுகளை அந்த மலர்லையும் பக்க வரையறை சொல்லி தான் கொடுத்தாங்க, இங்கேயும் நேர வரையறை சொல்லி தான் கொடுத்துருக்குறாங்க. எனவே அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளார எல்லாத்தையும் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலையிலே சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். தலைவர் பெரியார் அவர்களுடைய இயக்கம் உலகத்திலேயே வரலாற்று சிறப்புமிக்க இயக்கம். இங்கு அடிக்கடி எல்லோரும் குறிப்பிட்டது போல உலகமயமாகிறார் பெரியார் என்று ஆசிரியர் அவர்கள் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற பொழுது, பெரியார் அவர்களுக்கு பிறகு பெரியாருடைய சிந்தனைகளை அவர் எவ்வளவு ஆழமாக உள்வாங்கி சரியான திசையிலே அதனை கொண்டு செலுத்தி கொண்டிருக்கிறார் என்பதனை அந்த 2 சொற்றொடர்களிலே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஏன் என்று கேட்டால், உலக அளவிலே எடுத்துச் செல்லப்பட வேண்டிய தலைவர் பெரியார். பெரியார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய, நம்முடைய கலைஞர் அவர்கள் சொன்னது போல, அவர் ஒரு பெரிய பூகம்பம் அல்லது எரிமலை என்று நினைக்கத்தக்க அளவிலே இந்த சமுதாயத்திலே மாற்றங்களை ஏற்படுத்தியவர். அது ஒரு இயக்கம் என்று சொல்வதை விட அந்த இயக்கத்தை ஒரு தனிமனித இராணுவமாக ஐயா அவர்கள் நடத்தினார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. அவருக்கு கிடைத்த ஆதரவு என்பது மிகவும் குறைவு, அவருக்கு கிடைத்த வரவேற்பு என்பது மிகவும் குறைவு. எதிர்ப்பு, எங்கு திரும்பினாலும் எதிர்ப்பு, எதிர்ப்பை விட மோசமானது புறக்கணிப்பு, அதை விட மோசமானது இருட்டடிப்பு. இவை அத்தனையும் தாங்கி அவர் தன்னுடைய இயக்கத்தை எடுத்து செல்கிறார். அந்த ஒரு நேரத்திலே தான் அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில், நாம் இவ்வளவு அரும்பாடுபட்டு வளர்க்கின்ற இயக்கம், நம்முடைய காலத்திலேயே நாம் இவ்வளவு சோதனைகளை சந்திக்கிறோமே, இவ்வளவு எதிர்ப்புகளை சந்திக்கிறோமே, எனவே இதற்கு ஒரு உறுதியான ஏற்பாட்டை நாம் செய்யாவிட்டால் இதனை யாரால் எடுத்து செல்ல முடியும் என்கின்ற கவலை அவரை பற்றி கொள்கிறது. அதனுடைய விளைவாகத்தான் ஐயா அவர்கள் அன்னை மணியம்மையார் அவர்களை திருமணம் செய்வது என்கின்ற ஒரு முடிவை எடுக்கிறார்கள். எல்லாத்தையும் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், அதனால் நான் விரிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு வாக்கியம் சொன்னாலே அதனுடைய முழு பொருள் விளங்கிவிடும். என்னை பலி கொடுத்து நான் ஒரு ஏற்பாட்டை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது
ஒரு நல்ல மனிதனுக்கு இந்த ஒரு வாக்கியத்துக்கு மேல் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தியாகத்தை புரிந்து கொள்ள வேறு எதுவும் தேவையில்லை. அது எவ்வளவு பெரிய ஒரு அர்ப்பணிப்பான முடிவு, எவ்வளவு பெரிய தியாகம், எப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான பற்றற்ற, அதே நேரம் தன் பற்றற்ற, அதே நேரம் சமூகத்தின் மீது மாபெரும் பற்று கொண்ட ஒரு முடிவு அப்படிங்கிறத யாரும் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்றுதான் ஐயா அவர்கள், நான் இதற்கு முன்பே கூட நான் சில இடங்களில் எழுதியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன், அதை நான் மீண்டும் இங்கு சொல்லுகிறேன். ஐயா அவர்கள் பிற அனைவரையும் அவ்வளவு தூரம் மதிக்கக்கூடியவர், மாற்று கருத்துக்களை கூட சகித்துக் கொள்ளக்கூடியவர், மாற்று கருத்து கொண்டவர்களுடைய வாழ்க்கையை பற்றி கூட கவலை எடுத்துக் கொள்ளக்கூடியவர். அவ்வளவு பெரிய தலைவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் யாரை பற்றியும் கருதாமல், இந்த சமூகத்தினுடைய பழிச்சொல்லுக்கு இழிச்சொல்லுக்கு அஞ்சாமல் அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார். அது அவருடைய வாழ்க்கை. அதே போல அவர் இன்னொருவர் வாழ்க்கையின் மீது முடிவெடுக்கிறார் என்றால் அது அன்னை மணியம்மையாருடைய வாழ்க்கை. அந்த இரண்டு பேருடைய அவர் நிச்சயமாக அவர் எடுக்கின்ற முடிவு அன்னை மணியம்மையாருடைய வாழ்க்கையையும் அவருடைய சுதந்திரத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது. அவர் அதனை ஏற்பாடு என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை நாம் மிக ஆழமாக உள்வாங்க வேண்டும். அதற்கு இணையான இன்னொரு நிகழ்வு தான் அவர் மிக இளவயதாக ஒரு வழக்கறிஞராக படிப்பை முடித்துவிட்டு, இன்னைக்கு வழக்கறிஞர் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வேற, ஆனா அன்னைக்கு நம்ம ஆட்கள்ல வழக்கறிஞர்களே விரல் விட்டு எண்ணிடுறாங்க. அதுவே ஒரு சாதனை. நம்ம ஆட்கள் அன்னைக்கு வழக்கறிஞராக வந்ததுங்கிறதே ஒரு அதுவே திராவிட இயக்கத்தின் சாதனை தான். ஆக ஆசிரியர் அவர்கள் ஒரு ஒரு வெற்றி பெற்ற வழக்கறிஞராக வெளியே வருகிறார்கள். அவர் 11 வயதிலே மேடையில் பேசுகிறார். இன்னும் சொல்ல போனா அவர் சிறு வயதிலே மேடையிலே பேசுகின்ற பொழுது அறிஞர் அண்ணா அவர்களால் அவர் பாராட்டப்படுகிறார். என்னன்னு பாராட்டப்படுகிறார்? இவர் திருஞான சம்பந்தர், திராவிடத்துக்கு கிடைத்த திருஞான சம்பந்தர் என்று சொல்லி பாராட்டப்படுகிறார். அவருடைய அறிவாற்றல் அந்த சிறு வயதிலேயே, பொதுவாக திராவிடர் கழக மேடைகளிலே சிறு வயதிலே இருந்து மேடை ஏற்றுகின்ற அந்த ஒரு பழக்கம் உண்டு. அது மட்டுமல்ல, அந்த குழந்தைகளை, அந்த சிறுவர்களை எழுதி கொடுத்து பேச வைப்பதை விட நீங்களாக பேசுங்கள் என்று சொல்லித்தான் சிறுவர் பேச்சாளர்கள் திராவிட கழகத்தில் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அருள்மொழிக்கெல்லாம் நான் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை, நாங்களே அப்படித்தான் பேசி வளர்ந்திருக்கிறோம். ஆக 11 வயதில் பேச தொடங்கிய பொழுதே, அவருடைய மிகச்சிறு வயதிலேயே இந்த நாட்டின் மாபெரும் தலைவர்கள், மாபெரும் அறிஞர்கள் அவரை பார்த்து கணிக்கிறார்கள், இவர் ஒரு மிகப்பெரிய அறிவாற்றல் கொண்ட ஒருவராக வரப்போகிறார் என்று. அந்த கணிப்பு பொய்யாகவில்லை என்பதனை இன்று நாம் எல்லோரும் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படி ஒரு வளர்ந்து வருகின்ற இளைஞரை ஐயா அவர்கள் கூப்பிட்டு, நீ தொழிலுக்கு போகக்கூடாது, இந்த கட்சி அலுவலகத்துக்கு முழுமையாக வந்துவிடு. விடுதலை பத்திரிகை ஆசிரியர் பணி எங்க இருக்கு, வழக்கறிஞர் பணி எங்க இருக்கு? அதாவது உலக அளவில் கேட்கிறேன், ஒப்பிடவே முடியாது. அப்போ ஒரு தியாகத்தை செய்ய சொல்லி கேட்கிறார்கள். உங்களை நீங்கள் இப்படி முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள தயாரா? ஆசிரியர் கேட்டிருக்கிறார். நான் பாதி நேரம் வேலை பார்த்து விட்டு பாதி நேரம் வேலை செய்யட்டுமா? அதில் கூட ஆசிரியருடைய சிந்தனை என்னவாக இருந்திருக்கும் என்றால், ஊதியத்துக்கு ஒரு வேலையை நாம் பார்த்ததாக இருக்கட்டும் என்பதாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஐயா அவர்கள் அதற்கு கூட அனுமதிக்கவில்லை. வருவது என்றால் முழுமையாக வர வேண்டும், இல்லை என்றால் வேண்டாம், நான் பத்திரிகையை நிறுத்தி விடுகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் சொல்லுகிறார். அப்பொழுது ஒப்பு கொடுக்கிறார் ஆசிரியர். அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை 91 வயது வரை ஒருவர் நிறைவேற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது சாதாரண விஷயமா?
இந்த இந்த வாழ்க்கையை வணங்காமல் எவரொருவரும் இருக்க முடியுமா? வணக்கம் செலுத்தாமல் இருக்க முடியுமா? இதில் வணக்கம் செலுத்த வேண்டியவர் மோகனா அம்மையார் அவர்களும் என்பதையும் நாம் சேர்த்துதான் பதிவு செய்ய வேண்டும். அவ்வாறு வந்த பிறகு அவருக்கான திருமண ஏற்பாடும் ஐயா அவர்களால் தான் செய்யப்படுகிறது. அப்பொழுது கூட ஐயா அவர்கள் இயக்க குடும்பத்தில் இருந்து நாம் இந்த திருமண ஏற்பாட்டை செய்கின்ற பொழுது முழுமையாக அவர்கள் இந்த இயக்கத்துக்கு, அதாவது ஆசிரியர் அவர்கள் தன்னுடைய நேரடி உழைப்பால், மோகனா அம்மாள் தன்னுடைய மறைமுக உழைப்பால் அர்ப்பணிப்பார்கள் என்கின்ற அந்த 2 பேர் மீதும் ஐயா அவர்கள் வைத்த நம்பிக்கை, இவர்கள் இயக்கத்துக்காக என்றும் வாழ்வார்கள் என்று அவர் எடுத்த முடிவு, அதனைத்தான் நாம் இன்று நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு தருவாயிலே நாம் இன்று நிற்கின்றோம். அதன் பிறகு ஐயா அவர்களுடைய நேரம் கருதி நான் ஜம்ப் பண்ணி போறேன். 2வது எல்லா விஷயங்களும் தெரிஞ்சதுதான் நான் எடுத்து சொல்லுகிறேனே ஒழிய நான் புதிதாக எதையும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திடலில் இருப்பவர்கள் 90% கருப்பு சட்டை, எனவே அதை நான் சொல்லி தெரியணும்னு இல்லை. ஐயா அவர்களுடைய மரணம் நிகழ்கிறது. நம்முடைய இணைய எதிரிகள் நினைக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு உண்மை நன்றாக தெரியும், ஒரு பெரிய படை அல்ல நம்மை தாக்கியது, அவர் ஒரு தனி மனிதர் தான், அவர்தான் ஒரு படையாய் விரிந்திருந்தார். யார் யாரை எப்போது அரவணைக்க வேண்டும், யாரோடு அணி சேர வேண்டும், யாரிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்றெல்லாம் வியூகம் வகுத்து தமிழ்நாட்டில் இருந்த உண்மையான தமிழ் பற்றாளர்களை, தமிழ் அறிஞர்களை, சுயமரியாதை உணர்வுள்ள தலைவர்களை ஒருங்கிணைத்து அந்த மைய ஆற்றலாக இருந்தது பெரியார் என்கின்ற பெரும் சக்தி. அவர் இறந்து விடுகிறார். இனிமேல் அந்த இடத்தில் யார் வரப்போகிறார்கள்? அவ்வளவு ஆற்றல் மிக்க ஒருவர் யார் வர முடியும்? பெரியார் என்கின்ற ஆற்றல் என்ன ஒப்பிட தகுந்ததா? ஓமானத்துக்கு உரியதா? அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இழப்பு ஏற்படுகின்ற பொழுது கிட்டத்தட்ட நமக்கு இருந்து வந்த ஒரு பெரிய அச்சம் நீங்கியது. இனிமேல் இந்த நிறுவனத்தை காப்பாற்றிவிட முடியாது என்று அவர்கள் ஆறுதல் அடைகிறார்கள். அந்த ஆறுதலை அவர்கள் வெளிப்படையாகவே பத்திரிகையாளர்களை கேட்கிறார்கள். இந்த இயக்கம் இனிமேல் இருக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்லை நீங்க திமுகவோட சேர்ந்துருவீங்களா அப்படின்னா நேரடியாக கேள்விகள் வைக்கப்பட்ட பொழுது கழகம் இருக்கும், இது ஒருபோதும் கலையாது, கலைக்க யாராலும் முடியாது என்கின்ற முழக்கத்தை ஆசிரியர் முன்வைக்கிறார். பெரியார் என்ன நினைத்தாரோ அதனை நாங்கள் தொடர்ந்து எடுத்து செல்வோம், அந்த குரலை நாங்கள் தொடர்ந்து ஒழிப்போம் என்று ஆசிரியர் ஐயா அவர்கள் முடிவெடுக்கிறார். அம்மா அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். அம்மா அவர்களுடைய பங்கு மகத்தானது. நானே அதை பற்றி நிறைய எழுதியிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். ஆனால் நமக்கு நேர்ந்த ஒரு கெடுவாய்ப்பு என்னவென்று சொன்னால், அவர் அதற்கு பிறகு இருந்தது வெறும் 5 வருடங்கள் தான். நமக்கு அது ஒரு சோகம். அம்மா அவர்களுடைய தலைமை என்பதை நாம் நீண்ட நாட்கள் அனுபவிக்க முடியவில்லை. ஆனால் அதற்குள் அவர் ஆற்றிய பணிகள் பல. நேரம் கருதி நான் தவிர்க்கிறேன். அதன் பிறகு ஆசிரியர் அம்மா அவர்கள் இருந்த பொழுதும் அம்மா அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த ஒரே சக்தி ஆசிரியர் தான். அம்மா அவர்களை எவ்வளவு தூரம் பழித்து பேசினார்கள், ஐயா அவர்கள் இறந்த பிறகு அவருக்கு எவ்வளவு துன்பங்கள் தரப்பட்டன என்பதெல்லாம் இங்கு இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கும் உச்ச துணையாக இருந்து அந்த நேரத்தில் ஐயா அவர்கள் இறந்த பிறகுதான் நெருக்கடி நிலையை இந்த இயக்கம் சந்தித்தது. அது மட்டுமல்ல, நெருக்கடி நிலை என்பது ஒரு பொதுவான அரசியல் சூறாவளி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அம்மாவுக்கும் பிறகு மிக கொடூரமாக அந்த ஆதிக்க சக்திகள் என்ன நினைத்தார்கள் என்றால், இந்த அறக்கட்டளை இருப்பதால் தானே இந்த இயக்கம் இருக்கிறது,
எனவே இந்த அறக்கட்டளையினுடைய இந்த நிறுவனத்தை நாம் அதனுடைய ஆதாரமான சொத்துக்களை நாம் கைப்பற்றிவிட்டால் அதற்கு பிறகு இந்த இயக்கத்தை எப்படி நடத்துவார்கள் என்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட முயற்சியை அவர்கள் எடுக்கிறார்கள். அந்த முயற்சியை முறியடித்தது என்பதிலே நிச்சயமாக அந்த இடத்திலே ஒரு வழக்கறிஞராகவும் ஆசிரியருடைய பணி பயன்பட்டது. பல்வேறு வழக்கறிஞர்களுடைய உதவி யார் யாரை அழிக்க வேண்டும் என்பதோடு உறுதியாக அப்பொழுதும் அம்மா அவர்களுக்கு எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டதோ அதே அளவுக்கு ஈடான அதைவிட எண்ணற்ற பல துன்பங்கள் ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் தரப்பட்டது. அதையெல்லாம் முறியடித்து முழுமையாக இந்த சொத்துக்களை மத்திய அரசாங்கத்தினுடைய பிடியிலே இருந்து, அதாவது பிடிக்குள் போகாமல் மீட்டு இன்று பெரியார் திடல் என்பது தமிழகத்துக்கு மட்டுமல்ல, உலக நாத்திகர்களுக்கான ஒரு மையம், உலகத்தின் சுயமரியாதை சிந்தனை உள்ளவர்களுக்கான ஒரு மையம். உலகில் தமிழகத்தில் ஒரு சென்னையிலே, முக்கியமான சென்னை நகரிலே நாத்திகர்களுக்காக ஒரு இடம் இருக்கிறது. நாத்திக சிந்தனையை பேசுவதற்காக ஒரு இடம் இருக்கிறது. தமிழர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஒரு இடம் இருக்கிறது. சூத்திரன் என்று இனி ஒருபோதும் யாரும் சொல்லிவிட முடியாது என்று பாதுகாப்பதற்காக ஒரு இடம் இருக்கிறது. சாதி ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இடம் இருக்கிறது. பெண்கள் விடுதலை பெற வேண்டும், இரு பாலினமும் சமம். அவர் பெரியார் ஃபெமினிசம் என்றே ஒரு நூலையும் ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். பெரியாருடைய பார்வையில் பெண்ணியத்தை புரிந்து கொள்வது என்பது மிக மிக நுட்பமானது, மிக மிக ஆழமானது. பெண்ணின் மீதான பரிவோ அல்லது பெண்ணின் மீதான உயர்வு தன்மையோ பெரியார் பெண்ணியத்துக்கான அடிப்படைகள் கிடையாது. அனைவரும் சமம், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும், அதில் பெண்களும் அடக்கம், அதில் பெண் உரிமையும் அடக்கம். இந்த அடிப்படையிலே தான் பெரியாருடைய பெண் உரிமை என்ற சிந்தனை இன்னும் கூட வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய ஒன்று. அந்த வகையிலே பெரியாருடைய பெண் விடுதலை என்பது இன்னும் சொல்ல போனா பெண் ஏன் அடிமையானால் நூலுக்கு அந்த முன்னுரை எழுதியிருப்பதே நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்கள் தான். இன்னைக்கு பெண் ஏன் அடிமையானால் நூல் பலவாறாக அது விற்கப்படுகிறது. இன்று மிக பரவலான புகழ் பெற்றிருக்கிறது. ஆனால் அதற்கு ஒரு முத்திரையான முன்னுரையை எழுதியிருப்பது ஆசிரியர் ஐயா அவர்கள் தான். அதை நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, பெண்ணுரிமை என்பதை பெரியாருடைய பார்வையிலே தெளிவாக பிசிறின்றி புரிந்து கொள்வதற்கு ஒரு ஆழமான அறிவு தேவைப்படுகிறது. அதற்கு பெரியாரிடம் பயிற்சி பெற்ற ஒரு தலைமை தேவைப்படுகிறது. அந்த தலைமை ஆசிரியர் ஐயாவிடம் இருக்கிறது என்பதுதான் நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயமாகும். எனவே நான் நிறைய சொல்லலாம், ஏற்கனவே சீட்டு கொடுத்துட்டாங்க, ஆனால் நான் கொடுத்ததுக்காக பாதியில் எப்படி விட முடியும், அதனால தான் பேசிட்டு இருக்கிறேன். எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த இயக்கத்துக்கு அந்த சொத்துக்கள் மட்டும் இல்லை, கருத்தியல் ரீதியாகவும் இந்த பெரியாருடைய சித்தாந்தம்ங்கிறது நிறைய முனைகளிலே இருந்து தாக்குதலுக்கு ஆளாகி கொண்டே இருக்கிறது. பெரியார் யாருக்காகலாம் பாடுபட்டாரோ, பெரியார் யாருக்காக பாடுபட்டார்? இந்த நாட்டின் சாதியின் பேரால் ஒடுக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதரும் பெரியாரால் பலன் பெற்றவர்கள் தான். அதில் யாரும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. அதனுடைய நிச்சயமாக அதனுடைய பலனை அனுபவித்தவர்கள் தான். பெரியாரால் யார் பலன் பெற்றார்? சாதியின் பெயரால் ஒடுக்கப்பட்ட அனைத்து மக்களும் பலன் பெற்றிருக்கிறார்கள். பாலினத்தின் பெயரால் ஒடுக்கப்பட்ட பெண்கள் பலன் பெற்றிருக்கிறார்கள். பெரியார் யாரை இந்த சமூகத்தின் எதிர் அணி என்று குறிப்பிட்டாரோ அந்த பார்ப்பன சமூகத்தின் பெண்கள் உட்பட பெரியாரால் பலன் பெற்றிருக்கிறார்கள். தமிழர்கள் பெரியாரால் பலன் பெற்றிருக்கிறார்கள். நீசமொழி என்று சொல்லப்பட்ட தமிழுக்கு சிறப்பு உரிமையை, மரியாதையை பெற்று தந்தது திராவிட இயக்கம். அதற்காக பாடுபட்டவர் பெரியார். இப்படி யார் யாரெல்லாம் பெரியாரால் பலன் அடைந்தார்களோ அவர்கள் பெயராலேயே, அவர்கள் அமைப்புகளாலேயே
கல்லறி இன்று வரை வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் இருக்குமே, ஆனால் அது திராவிட இயக்கமாகத்தான் இருக்க முடியும். பெரியாருடைய மறைவுக்கு பிறகு அத்தனை தாக்குதல்களையும் தாக்கு பிடித்து இன்று வரை யார் என்ன சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, இந்த இயக்கம் பெரியார் வகுத்த பாதையிலே இருந்து நழுவாது, அந்த இலக்குகளில் இருந்து அது ஒருபோதும் நழுவி செல்லாது என்பதனை அழுத்தமாக தன்னுடைய ஒவ்வொரு அறிக்கையிலும் மிக தெளிவாக பெரியார் இருந்தால் என்ன சொல்லியிருப்பாரோ அதனை அப்படியே சொல்லக்கூடிய தலைவராக அவர் இருக்கிறார் என்பதற்கு அவருடைய அறிக்கைகள் சாட்சி. அவர் விடுதலையிலே அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கைகள் ஒவ்வொன்றையும் நாம் தொகுத்து படித்து பார்த்தால் இதனை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே பெரியார் விட்டு சென்ற இந்த அறக்கட்டளையை மட்டுமல்ல, அவர் விட்டு சென்றிருக்கக்கூடிய தத்துவத்தையும் இதுவரை தாங்கி பிடிக்கும் எங்கள் தலைவர், தமிழர் தலைவர், பகைசால் தமிழர் ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு வாழ்த்தெல்லாம் நான் சொல்ல முடியாது. வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.